வெல்கம் டு மாலோலன் அண்ட் டீம் ஜே. ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக குழந்தைங்க விரும்புகிற மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு எகைன் ஒரு ரெசிபி அமிர்த்சரி சோலே. சோலே மசாலுக்கு பேசிக்காக அந்த கலருக்கு டீ பவுடர் யூஸ் பண்ணுறது வழக்கம். பட் நாம் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியாக பொமிக்ரானட் மாதுளம்பழத்தோட ஸ்கின்னை யூஸ் பண்ணி அந்த கலரை கொண்டு வர போகிறோம். சோலே மசால் பவுடரும் இமீடியட்டாக ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி நாம் இதோட ஆட் பண்ண போகிறோம். ஸ்டோர் பாட் மசாலா பவுடர் கிடையாது. சூப்பர் டேஸ்டி ஹெல்தி. 200 கிராம் ஒயிட் சென்னா வெள்ளை கொண்டக்கடலையை ராத்திரி ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலம்பரை அந்த தண்ணியை ட்ரைன் பண்ணி திரும்ப ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். தோல் கருப்பாகாத சுருங்காத நல்ல ஃப்ரெஷ்ஷான மாதுளம்பழத்தில் ஒரு சின்ன பீஸ் அந்த தோலை நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான். மாதுளம்பழ முத்துக்களும் நமக்கு தேவைப்படும். ஸோ அதையும் உதுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு இன்ஃப்யூசர் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நல்லா க்ளீன் ஒயிட் கிளாத்தில் கூட கட்டி நம்ம உள்ளே போட்டுக்கலாம். இன்ஃப்யூசர் இல்லைன்னா அந்த துணி உள்ள ஒரு பெரிய பே லீஃப், 7 பெப்பர்கார்ன், ஒரு சின்னமன் ஸ்டிக், பொமிக்ரானட்டோட அந்த ஸ்கின், பொமிக்ரானட் 1 டீஸ்பூன், க்ரீன் ஏலக்காய் 2, பிளாக் ஏலக்காய் 1, ஜிஞ்சர் ஸ்லைஸ் 2, பூண்டு சேர்த்துக்கிறவங்க ஒரு 20 பல் பூண்டு. ஒரு சின்ன குக்கரில் கொண்டக்கடலையை சேர்த்து தண்ணி அளவு பார்த்து விட்டுக்கணும். ரொம்ப நிறையா தண்ணி விட்டோம் அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இன்ஃப்யூசர் உள்ளே இருக்கிற பொருட்களோட டேஸ்ட் அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். அது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ தண்ணியோட அளவு கொஞ்சம் மட்டும் அதிகமாக விட்டுக்கோங்க. ஒரு லிட்டு நான் போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 7லேருந்து 8 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது குக் ஆகிறதுக்குள்ளே சோலே மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். தனியா 1 டேபிள் ஸ்பூன், ஜீரா 1 டீஸ்பூன், கருப்பு ஏலக்காய் 1, பெப்பர்கார்ன் 8, காஷ்மீரி ரெட் சில்லி காரத்துக்கு தகுந்த மாதிரி, ஓமம் அஜ்வைன் 1/4 டீஸ்பூன். ஓமம் ஜீரா தவிர பாக்கி எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை இறக்குற நேரத்தில் ஓமத்தையும் ஜீராத்தையும் போட்டு ரோஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா கருகி போயிடும், கசப்பு ஆகிடும். இது ஆறினோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். 2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இதை ஃபஸ்ட்டு ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு 2 டேபிள் ஸ்பூன் மாதுளை முத்துக்கள், அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் 4 தக்காளியை பியூரியாக அரைச்சி எடுத்துப்போம். 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் நறுக்கின வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குவோம். ஒரு சின்ன பச்சை மிளகாயும் சேர்க்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்க்கலாம். இது டேஸ்ட்டையும் பேலன்ஸ் பண்ணும், கேரமலைஸ் ஆகி கலரும் கொடுக்கும். அரைச்சி வச்ச அந்த மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ண அப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி பியூரியையும் அதோடு சேர்த்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ணுவோம். இப்போ வெந்த கொண்டக்கடலையை பார்த்தா சூப்பர் கலர் இருக்கும். அந்த இன்ஃப்யூசரை வெளியில் எடுத்துகிட்டு அந்த கொண்டக்கடலை அதோட தண்ணியோடு சேர்த்து அதில் விட்டுடலாம். டீ பவுடர் சேர்க்காதையே இந்த கலர் வருது. இந்த அமிர்த்சரி சோலைக்கு அந்த கலர் ரொம்ப முக்கியம். திரும்ப லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 7 மினிட்ஸ் நல்ல லோ ஃப்ளேமில் குக் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். நல்லா தாராளமாக கொத்தமல்லியை தூவினோன்னா சூப்பர் டேஸ்டியான அமிர்த்சரி சோலே ரெடி. இது ஜீரா ரைஸ், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியானதும் கூட. லஞ்ச் பாக்ஸுக்கு இதை நம்ம ஈஸியாக கொடுத்து விடலாம் குழந்தைங்களுக்கு. நல்ல ப்ரோட்டீன் ரிச், எல்லாமே ஹோம்மேட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.